இங்கே இவன் பணத்தை கேம்பிளிங் ஆடி தோத்துட்டு வீட்டுக்கு வர அவங்க அப்பா அக்ரிமெண்ட் எங்கடான்னு கேட்கறாரு. ஆனா இவன் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு, வந்ததுமே தரேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். பார்த்தா அவன் ஃப்ரெண்டு அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதை கேட்ட அவங்க அப்பாவும் இதுக்கு முன்னாடி நீ பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்ட, இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. அப்ப இவன் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்றவர் இவனை பார்த்ததுமே வீட்லயே வந்து அவங்க அப்பா கிட்ட பேசி விட்டுட்டு போறாரு. தென் அவங்க அப்பா இவனை பார்த்து நீ சும்மா இருக்க போய் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதனால நீ வேலை செஞ்சாதான் கரெக்டா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு சேர்த்து வர்றாரு. ஆனா இவன் அங்கேயும் போயிட்டு சம்பளம் பார்த்தா அங்க இருக்கவர் கூட சேர்ந்து பெட்ரோல் டெம்பரிங் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ஒரு நாள் கவர்மெண்ட்ல இருந்து வந்து செக் பண்ணும்போது இவன் மாட்டிக்கிறான். 10 லட்சம் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாங்க. சோ இவனும் வேற வழி இல்லாம பெட்ரோல் பங்க்ல இருந்த 10 லட்சத்தை எடுத்து கொடுத்துறான். சோ இந்த பணத்தை 2 நாள் திருப்பி வைக்கணும்னு ஒரு பினான்சியர் கிட்ட போய் கேட்கறான். ஆனா அவங்க ஷூரிட்டி இல்லாம கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்பான்னு பார்த்தா அவங்க அப்பாவோட பேரை சொல்லி இந்த ஃபைல்ல சைன் வாங்கினா ஆனா அவர் போட மாட்டான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் நான் சைன் வாங்கி தரேன், ஆனா நீங்க 10 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். தென் அப்பாவோட சைன் இவனே போட்டு ஆபீஸ்ல வச்சிடறான். ஆனா இவர் காசு வாங்கிட்டு தான் போட்டாருன்னு சொல்லி இவரை கேலி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சோ இவனும் போய் ஃபைல பாக்குறாரு. பார்த்தா சைன் போட்டுருக்கு. அந்த ஃபைலை கிழிச்சு போட்டு அவங்க பையன் தான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு போது அதனால அவனை போலீஸ்ல பிடிச்சு குத்துறாரு. ஆனா அவங்க அம்மா ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க பையனுக்காக பேசி அவங்க பையனை ரிலீஸ் பண்ண வச்சிடறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச பினான்சியர் இவனை சம்மடி அடிச்சு மிரட்டி விட்டுறாரு. அதனால அவங்க அப்பா மேல கோவம் வந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்கறான்.